பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதிடு வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை தொழுது வணங்கி தாழ் பணிந்து கண்மணியாக திகழ்கின்ற மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் என்னை ஆதரித்து உணர்வோடு எனக்கு எல்லா வகையிலையும் ஆதரித்து என்னை மென்மேலும் உயர வைக்கின்ற கோடான கொடி நேயர் பெருமக்களுடைய திருவடி பாதம் வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் பராபவ வருடம், அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை ஆகிய உத்தராயணமும் வசந்த ருதுவும் மங்களகரமான மாதமாக வைகாசி மலர்கின்றது. பேரே வைகாசி. இதை நம்ம முன்னோர்கள் மதுரை மாவட்டத்தில் சொல்லுவாங்க வைகைன்னு. நம்ம இப்போ கூட சித்திரை திருவிழா, மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய திருவிழான்னு சொல்லக்கூடிய சித்திரை திருவிழா நடக்கும்போது கூட அந்த குண்டோதரன் எல்லா உணவுகளையும் சாப்பிட்ட பிறகு அந்த தண்ணி விற்கும்போது தண்ணி குடிக்கிறது தாகங்கும்போது அப்புறம் பார்வதி தேவியார் சிவபெருமான்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் குண்டோதரனை கூட்டிகிட்டு கை வை அப்படின்னு சொல்லுவார். அங்கே கை வைப்பா உனக்கு தண்ணி வரும் அப்படிங்கிற பொருள் இல்லை, கை வை அப்படிம்பார். அங்கே கை வச்சோன்னே இறை அருளால் பீரிட்டு தண்ணீர் அடித்து கங்காதேவி எழுந்து அருள் கொடுப்பாள் குண்டோதரனுக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வைகை கைவை அதுவே மருவி வைகைன்னு மாறிவிட்டது. இதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய, அதாவது மதுரை என்ற ஒரு மிகப்பெரிய திருத்தலத்திற்கு நிறைய பேர் இருக்குது, நிறைய பெயரெல்லாம் இருக்கின்றது. கூடல்மால் நகர் என்ற மதுரைக்கு அந்த வைகை மிக சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த மருவி வந்தது போல் அந்த மதுரையில் கூடல்மால் நகர் இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள் 12க்கும் கிட்டத்தட்ட எல்லா வீதிகளிலும் அதனுடைய பெயரில் இருக்கின்றது. அதே போல் இந்த மாதம் மிக சிறப்பு பெற்ற வைகாசி பார்த்திங்களா, வைகாசி. அந்த வைகாசியை ஏன் மங்கள மாதம்னோட நம்ம சொல்லலாம். ஏன் மங்கள மாதம்னா காசு. என்ன மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்குதா, வைடா காசை. இதுதான் வைகாசி. பாருங்கள், சித்திரையோட முகூர்த்தத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட வைகாசியில் ஒரு 10 முகூர்த்தம் 8 முகூர்த்தம் இருக்கும். அப்போ 8 முகூர்த்தமும் அவங்களுக்கு சந்திராஷ்டம பிரகாரம் அது நடக்கும். அதனால தான் என் மாப்பிள்ளை நல்ல லக்கடா உனக்கு இந்த பொண்ணு கிடச்சிருக்கிறா, பார்த்துக்க, நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வைகாசு. அதாவது திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடத்துல வைகாசு. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதற்கடுத்தது போல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய 12 விழிகளும் கண்டிப்பாக அவருடைய தமிழ் மாதங்கள் அவரும் அதுக்கு தொடர்புள்ளவர். அந்த வகையில் வைகாசி விசாகத்தை பற்றி பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இப்போது 12 ராசிக்குரிய இந்த மாதத்தில் 12 ராசிக்குரிய பலனை பற்றி உங்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன். புருஷனுக்கு 9. தனுசு ஒரு புதுசாக எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடியது. எந்தெந்த வகையில் என்னென்ன பண்ணணும், ஆராய்ச்சி, அறிவு சார்ந்த தொழில், ஆர்டர் சம்மந்தப்பட்ட தொழில், பல்கலை சம்மந்தப்பட்ட தொழில், கல்வி சம்மந்தப்பட்ட தொழில், அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட தொழில், கொஞ்சம் வினோதமான தொழில், மிக உயர்வான தொழில், பட்டமளிப்புன்னு சொல்லக்கூடிய தொழில், விளையாட்டிலும் சரி படிப்பிலும் சரி எல்லா ஆராய்ச்சி
கூடங்களும் சரி, எல்லா வகையிலுமே சுப்பீரியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் தனுசு. அது பாருங்கள், காலபுருஷனுக்கே பாக்கியத்தில் இருக்குது 9ல். காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். காலபுருஷனுக்கு அந்த குருவுடைய வீடும் அந்த அதிபதியும் பீக்குவெளியில் இருக்கக்கூடியவர் தான். அப்போ தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயமாக இப்போ இருக்கிறத விட ஒரு 10% கம்மி. உள்ளதை உள்ளபடி சொல்லிடணும். குரு எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பான்னு சொல்ல முடியாது. ஏன் கம்மி? அவர் 7, 8க்கு வர்றார். அவருடைய ராசிலேருந்து 8வது வீட்டுக்கு வர்றார். குரு கடகத்துக்கு 8வது வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வாங்க? ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நிச்சயமாக குரு வழிபாடு தனுசுக்கும் மீனத்துக்கும் மிக முக்கியம். தனுசுக்கு 8ஆம் இடமாக மாறிடுது. அந்த மீனத்தில் 10ஆம் இடமாக இருந்தால், அதாவது மீனத்தில் 9ஆம் இடம் 9ஆம் இடமாக இருந்தாலும், மீனத்துக்கு 9ஆம் இடம் மீனம் இருந்தாலும் அதனுடைய இருக்கக்கூடிய கிரகாதிபதிகள், அந்த நவகிரகங்கள் சனீஸ்வரர் இருக்கிறதுனால அங்கே ஜென்மச்சனி நடக்குது. ஆக ஜென்மச்சனி நடக்கும்போது முதல் சுற்றா 2வது சுற்றா நமக்கு பார்க்கணும்ல. அதனால தான் தனுசுக்கும் மீனமும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும். அடுத்து கடகத்திலிருந்து கடகத்தில் அது குரு வர்றாரு. குரு வக்கரமாகி வந்தோடனே இதுக்கு வருவார், சிம்மத்துக்கு வருவார். சிம்மத்துக்கு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு உச்ச பெற்ற உங்கள் ராசிநாதன் உச்சம் 8ல் உச்சம் இருந்தாலும் கெடுக்கக்கூடிய நேரங்கள் கம்மி தான். ஏன்னா அந்த ராசி கடகத்துக்குரியது. அப்போ சந்திரனுக்குரியது. சந்திரனும் குருவும் நட்பு கிரகம். அங்கே போய் பகை வீட்டில் போய் இல்லை, நட்பு வீட்டில் தானே போய் உச்சத்தில் இருக்கார். 8ஆம் இடமாக மாறுது. அப்போ 8ஆம் இடமாக மாறும்போது அந்த 8ஆம் இடம் பாவகத்துக்கு தன்மையைத்தான் மாற்றி கொடுப்பாரு, மறைவு ஸ்தானம். அப்போ என்ன அர்த்தம்? 8ஆம் இடம்னா பண விஷயத்தில் மிக மிக கவனம். தனுசு ராசினியர் பண விஷயத்தில் மிக மிக கவனம். ஏன்னா 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானங்கிறதுனால, குரு மறைவதுனால கொடுக்கல் வாங்கல நீங்கள் எங்கே கொடுத்தாலும் மீண்டும் சேராது. 90% எழுதிக்கங்க. உடல் ரீதியாக பாதிப்பு, மருத்துவ செலவு, வைத்திய செலவு, நண்பர்களுடைய செலவு, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயினுடைய உடல்நிலை, துணைவினுடைய உடல்நிலை, இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். போக்குவரத்துலையும் கவனமாக இருக்கணும். எங்கே போனாலும் பகலில் பிரயாணத்தை வைக்கணும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது யாராக இருந்தாலும் எதுவும் பேசக்கூடாது. தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க. அதனால் இந்த மாதிரி கண்ட்ரோலாக இருந்தால் தனுசுக்கு ஒன்றும் செய்யாது. இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கணும். 7.5 இல்லை, 8.5 இல்லை, தனுசு ராசி தான் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. தனுசு ராசிக்கு சுக்கிர தேசத்தில் குரு தேசத்தில் சுக்கிர பற்றி நடந்தால், ஏற்கனவே சுக்கிரன் 6க்குரியவன் இல்லை, சுக்கிரன் 6க்குரியவன் இல்லை, குரு ராசிநாதன் தான். ஆனால் குரு தேசத்தில் சுக்கிர பற்றி நடந்தால் 6ஆம் பாவத்துக்குரியவன், ரொம்ப கவனமாக இருக்கணும்ல. அதனால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. ஓரளவுக்கு தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கணும். தனுசு ராசி நேயர்களுக்கு தசாபத்தியை பார்த்துக்கோங்க, ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பட்டமளிப்பு தொழில், தொண்டுள்ளம் தொழில், உயர்வான தொழில், உயர்கல்வி, ஐஐடி, எம்எம்சி, பெரிய மருத்துவத்துறை, ஆராய்ச்சித்துறை, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கிடலாம். இப்படிலாம் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கு இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக ஒரு நன்மையை படைக்கும் மாதமாக மாறும். ஏன்னா வைகாசிங்கிறது மூலம், அதில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம், மூலம், பூராடம், உத்திராடம் தான். அப்போ கண்டிப்பாக மேரேஜ்னாலும் சரி, வியாபாரம்னாலும் சரி, எல்லாமே நல்லா வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு 7.5 சம்மந்தப்பட்டது தாக்கங்கள் இல்லை, ராகுக்கு எது தாக்கங்கள் இல்லை, எந்த தாக்கங்கள் இல்லை, அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் அந்த பாவகத்தை குரு இந்த மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி வரும்போது, ஐயா எங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்கல்ல, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக குரு. அப்போ மூலம் விநாயகர் வழிபாடு,
பூராடம் அம்பாள் வழிபாடு, மூலம் பூராடம், உத்திராடம் சிவபெருமான் வழிபாடு, இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க. வியாபாரத்தை பெருக்காதீங்க. சுருக்கிக்கங்க. இப்போ வியாபாரத்தை சுருக்கிக்கங்க. ஒரு 6 மாதம் குரு வக்கரமாகி சிம்மத்துக்கு போகிறாரு பாருங்க. அப்போ போகும்போது கொஞ்சம் நல்லா, ஏன்னா உங்களுக்கு குரு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒன்று கொடுப்பார். ஏன்னா குரு வரும்போது 9ஆம் இடமா மாறிடும். அப்போ பாக்கியத்தை கொடுக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். ஆக கண்டிப்பாக மூலம், பூராடம், உத்திராடம், மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்தந்த தசாபத்தி வரும்போது கண்டிப்பாக எத்தனை யோக பலம் இருந்தாலும் தசாபத்தை வேலை செய்யும். அந்த வகையில் மிக கவனமாக இருந்து கொண்டால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி நேயர்களுக்கு.